ராணி வேலு நாச்சியார் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு சமரசம் இல்லாமல் போராடி ஆயுதம் ஏந்திய அந்த பெண்மணியை தமிழ்நாட்டு வரலாற்றில் யார் சொல்லி தந்தா? இன்னைக்கு எங்கள் தலைவர், நாங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல கேளுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு மதுரையில மேம்பால திறப்பு விழாவில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ராணி வேலுநாச்சியார் மேம்பாலம் பெயர் சூட்டுவதற்கு நாளைக்கு வருகிற முதலமைச்சர் காரணமாக இருக்கிறார். ரொம்ப பிரமாதம். நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்கல, கட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி. கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு மூட்டை போல கட்டிக்கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற மகள் வென்று முடித்த வரலாறடா தமிழின வரலாறு. வேலுநாச்சியாரின் வரலாறு என்று ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வரலாற்றை சீமான் தவறாக கூறிவிட்டதாகவும், வேலுநாச்சியார் தனது கணவர் இறந்து 8 ஆண்டுகள் கழித்துதான் வெள்ளையர்களுடன் போர் புரிந்தார் என்றும் கூறுகின்றனர்.